நீங்க மட்டும் ரம்யா ஜோ பேர் சொல்லாம காப்பாத்திட்டேன். 108 தேங்காய் உடைக்கிறேன். ஃபேட்மேன் ஃபெஸ்ட் வழங்கும் பிக் பாஸ் தக் லைஃப் ஷோக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். சார் ஒரு நல்ல செய்தியும் இருக்கு, ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு, ஒரு செய்தியும் இருக்கு. வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட் தக் லைவ் ஜாய் சுல்தான். நீங்க சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சிரிக்காதீங்க. சார் நம்ம ஸ்ரீனா உங்களை எடுத்தோடனே சோகமாக்குறோம் பாருங்க. அந்த ரூமரை பாத்தீங்களா? நேத்து ஒரு ரூமர்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அந்த ரூமர் ஹெவி ஆயிட்டே போகுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு பக்கம் சோக கண்ணீர்ல இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து எடுத்தது கரெக்ட்டுங்கிறாங்க. வினோத் வந்து பொட்டி எடுத்துட்டாரு. 18 லட்சம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ரூமரா இருக்குமா? இல்ல உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம வந்து இத வந்து அபிஷியலா தெரியற வரைக்குமே நம்ம கொஞ்சம் இத வந்து முழுக்க ஓரளவுக்கு, அதாவது எப்படின்னா ட்விட்டர்ல டிஜிட்டல் ஃபாரம்ல பொதுவா தொடர்ந்து இந்த மாதிரியான முன் அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள் பாதி சொல்ற எல்லாமே, பாதி இல்ல முக்காவாசி எல்லாமே இது வரைக்கும் உண்மையா தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையின் பிரகாரம் வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருந்தால் அது அடுத்தது. இன்னைக்கு ரம்யா ஜோ ரொம்ப ரொம்ப லவ்லியா விளையாண்டுருக்காங்க. இட்ஸ் அ லவ்லி கேம இன்னைக்கு பூரா சிலுத்து போய் சில்லறை விட்டு அடிச்சேன்டா. என் வாயில இருந்து இதை கேட்க ஒரு மாதிரிதான் இருக்கும். பட் நானும் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவங்க அடிச்சது சாண்ட்ராவாங்கிறதால நான் என்ஜாய் பண்ணேன். மற்றபடி வேற எந்த உள்ளுக்கும் எனக்கு தெரியாது. மட்டுமா நீ என்ஜாய் பண்ணிருக்க? பாக்குறதுல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற டியூட். ஓகே நாளும் கேம் இன்னும் 2 நாளும் 3 நாளும் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஜாலியா இருப்பேன் சார். ஓ, அவங்க கூட வெளில போய் ஜாலியா இருப்பேன் சார். நம்ம போயிடலாம். சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னு போவோம். அவங்க சாண்ட்ராவுக்கு என்ன சொன்னாங்க? இப்போ இப்போ வந்து இப்போ வந்து ஆக்சுவலா சொன்னோம்னா எல்லாரும் வெளியில சொல்ற மாதிரி ஒருவேளை வினோத் இந்த பெட்டிய எடுக்கணும்ன்ற முடிவு வந்து எடுத்திருந்தால் அப்படின்ற அந்த ஆங்கிள் பேசி பார்ப்போம். அப்படி எடுத்திருந்தால் என்ன காரணமா இருக்கும்? பணம் தான் அப்படின்றது இல்லாம வேற என்ன காரணமா இருக்கும்? ஒரு குழப்பம் இருக்கலாம் சார். அதான் நேத்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வினோத் என்ன யோசிச்சிருப்பாருங்கிறத நான் அவரு இது நம்ம பார்த்ததை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவரோட கேரக்டர் வச்சு சொல்றேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வந்துட்டா பரவாயில்ல, எல்லாருக்கும் அது இருக்கும்ல. இங்க மிஸ் ஆயிட்டு ஒருவேளை 2வதோ 3வதோ வந்துட்டா என்ன பண்றது? நம்ம நினைச்சு வச்சிருக்கோம் வந்து நமக்கு சொன்னவங்களும் ஓகே. பட் செகண்ட் ஒரு தேர்ட் வந்துட்டா நமக்கு சுத்தமா போயிடும். அதுக்கு எனக்கு இப்ப இந்த அமௌண்ட் தேவை அப்படிங்கறத கூட நினைச்சிருக்கலாம். ஆல்ரெடி மக்களோட மனசை வென்றுட்டதால டைட்டில் வின்னரோட இது பரவாயில்லன்னு கூட பெட்டரா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். ஒரு விஷயம் உண்மை, நிதர்சனமான உண்மை என்னன்னா, டைட்டில்ல விட எப்படி சீசன் 3ல கவின் பணப்பெட்டி எடுத்த டைட்டில் வின்னருக்கு இருக்கிற மரியாதை இல்லையோ, அது மாதிரி இதுல பணம் பெட்டி எடுத்தவனுக்கு தான் மாசு. வினோத் தான் இந்த பணப்பெட்டி எடுத்திருந்தால் வினோத்துக்கு டைட்டில விட ஒரு பெரிய மாஸ். லைக் எப்படி பாகுபலியில யாரு ராஜான்றது முக்கியம் இல்ல, அவருக்கு யார் அந்த தளபதி அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, அந்த அரியாசனம் தான் பெரிய அரியாசனம். ஸோ அது மாதிரி பார்க்கும் பொழுது இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் கேஷ் எடுத்துட்டு கிளம்பிட்டார். ஏன்னா ஒரு வின்னரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிங்க, இன்னொரு வின்னர் கேஷ் கொடுத்து அனுப்பிச்சிங்க. எப்படியோ அதுக்காகவே திவாகரை டியூன் பண்ணி நீ பார்த்தனா அரோராவின் கேம் வென்றது. ஒத்தொத்தமா இந்த வீடு ஒரு மாதிரி இந்த வாரம் பூரா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்றேன், அவனை கார்னர் பண்ணி அவனை மூட டெப்ட் பண்ணி இரிட்டேட் பண்ணி, வெளியில இருந்து வந்தவங்க வினோத்தை இரிட்டேட் பண்ணதை விட வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வினோத் பண்ற வேலைக்கு இவங்க கூடி 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 வினோத் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வினோத் என்ன யோசிச்சிருப்பான், சரி இதுங்கெல்லாம் சேர்ந்து இப்ப சபரி தான் வரணும்னு நினைச்சா கூட 2வது இருந்தா ஒரு பைசா கிடையாது. மேபி அந்த காரு ஒண்ணு அப்பப்ப காட்டுறாங்க, அந்த கார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது ஏதாவது ஒரு அடிஷனலா கார் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நைஸ் பிக் மணி அப்படின்னு வினோத் முடிவு பண்ணிருக்கலாம். 2வது நம்ம ஏதோ இவங்க பிடிச்ச குரூப்பா எல்லாரையும் உள்ள வச்சிருக்காங்க, எதுக்கு வம்பு, நம்ம வர்றவங்களுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம எடுத்துட்டு கிளம்பிடலாம், வந்ததின் நோக்கம் அதோட தாக்கம் முடிஞ்சது அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. வேற அதாவது ஒரு வெற்றிக்கு கம்ப்ளீட்டா தகுதியா இருக்கான். அதாவது ஓவர் கான்பிடென்ட் இதெல்லாம் ஓவரா இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்து பேசின அந்த கண்டஸ்டன்ட்ல அவங்களுடைய எல்லா கான்பிடன்ஸும் உடையிற அளவுக்கு பட்டால்னு எடுத்துட்டு
இப்ப வெளியில இருக்கிறவங்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய என்ன சொல்றது ஷாக் என்னன்னா, இப்ப நீங்க இந்த டைட்டில் என்னடா அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்க போறீங்களா, சபரிக்கு கொடுத்துருங்களா, இதவும் சொல்ல பயமா இருக்குடா, அதையும் கிட்ட போய் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களோன்னு தயவு செய்து அந்த தியாகிக்கே கொடுத்துருங்களா. சப்ஸ்கிரைபர் அட பாவிகளா, நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுனால தான்டா எனக்கு இந்த பயமே. அத்த சொல்றேன் இத்த சொல்றேன்னு அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துறாதீங்களா டேய். என்ன இது நடக்க ஒரு போகுதுன்னு பெரிய தெரியல. முன்னுதாரணம் ஆகிடும். ஏன் அரோரா மேல வன்மமோ அதுவும் இல்ல. இப்ப நாளைக்கு இந்த ஷோல ஆரம்பத்துல அவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் ஷோ ஸ்டார்ட் ஆனோன்னா என்ன அரோரா, திவாகர், கலை, இப்படி எல்லா ரம்யா ஜோ இந்த மாதிரி இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் உடைய பேக்ராப் ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பாப்புலர் ஆனாங்கன்ற கதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சகிக்கல, கேவலமான ஒரு ப்ரொஃபைலு அது இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நம்மள வெறுப்பேத்துறதுக்காக, அதாவது ஒரு தமிழக வளர்ச்சி கட்சி அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணி நிறுத்துறது, பார்வதி சண்டை போடுறாங்கன்றதுக்காகவோ இல்ல திவாகர் அட்டுழியம் பண்றதுக்காகலாம் இல்ல. இந்த மாதிரி அடல்ட் பிளஸ்ஸா வேற மாதிரி எல்லா விதத்திலையும் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்லயும் ஷோ ரொம்ப நெகட்டிவா போகுதுன்றதுனாலயே இந்த ஷோ வந்து சொசைட்டிக்கு தேவையில்லைன்னு தடை பண்ணணும்னு சொல்லி வந்தவங்க. அப்படி வந்ததுல பெரும் பங்கு இந்த அரோரான்ற பொண்ணுடைய பேக் ஹிஸ்டரி நிறைய பேர் நோண்டி இந்த பொண்ணு வந்து எப்படி தப்பிக்கிறா, எப்படி வார வாரம் வரா அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த சேனல் வம்படியா நான் இந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுக்கு வேற மாதிரி ஒரு லேண்ட்மார்க் தரேன்னு நல்லா விளையாண்ட பிளேயர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துல புடுங்கி விட்டு இப்ப இந்த சைட் கண்டஸ்டன்ஸ்லயே இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியான சில பேர் இருந்தும் தகுதி 50 நாள் வரைக்கும் இருந்து பொத்தி பொத்தி அதுக்கப்புறம் தகுதி ஏற்படுத்துறதுக்காக நிறைய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி கமருதீனை கெட்டவனாக்கி, நல்லா கேட்டுக்கோ, பார்வதி கமருதீனை கெட்டவனாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அரோரா கமருதீனை எவ்வளவு முட்டாளாக்கலான்றது ஒண்ணு இருக்குல்ல, அது வரைக்கும் ஆக்கி கடைசியில இந்த பொண்ணை ஜெயிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த சீசன் அப்ளை பண்றவங்க இந்த சீசன்ல இருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல கன்றாவியா பாப்புலர் ஆகிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணம் ஆயிடும். தயவு செய்து டைட்டில் கீட்டில் இந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா என் லாஸ்ட் டேவை இன்னைக்கே டிக்ளேர் பண்ணிடலாம் இருக்கேன். எப்பா அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கும். இல்ல சார், அதையே எல்லாரும் கமருதீனை வந்துட்டு அரோராவால கெட்டு போனாரு இல்ல பார்வதியால கெட்டு போனாருன்னு சொல்றீங்க. கமருதீன் வந்துட்டு ஒரு வளர்ந்த grown up மேன் தானே, ஏன் வந்துட்டு அது ஒரு பொண்ணு மேலேயே போடணும்? பார்வதியோ இல்ல நான் முதல்ல இருந்தே சொன்னேன், அது என்னடா பார்வதி கெட்டு போட்டானா வரல, அரோராவுக்கு அதுல எந்த பங்கும் இல்லாத மாதிரி கமருதீன் மேல இருக்கிற இஷ்யூலன்னு கொண்டு போயிட்டீங்களேடா. துஷார பத்திரமா கூட்டு வராம இருந்தீங்களே. துஷாரோட முதல்ல 18 கண்டென்ட் எங்களுக்கு காமிச்சதே அரோரா தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க எல்லாம். அப்படி இருக்க அந்த பொண்ணை நீங்க டிடிஎஃப் வின் பண்ற வரைக்கும் எமோஷனலா அதான் இதா ஆனா உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்தா உங்க லாயல்ட்டிக்கு அளவே இல்லடா.